எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, தோழிகளே, அன்பு செல்வங்களே. பாருங்க, எல்லாம் வல்ல எனது சிவகுருநாதர், அந்த புறவிப்பாளையத்து புனிதர், இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், அந்த பிரம்மன் கோடி பகவான் கொடுத்த அருமையான பொக்கிஷம், அந்த கணக்கு பகவான், அந்த கணக்கனார், கணக்கன்பட்டி நாயகன், அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு தெய்வ அனுபவங்களையும் உள்ளார்ந்த ஆன்ம அனுபவங்களையும், அதாவது நான் நேரடியாக அவரிடம் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேங்க, இன்னும் சொல்வேன். இப்போ சொல்ல மறந்த ஒரு நினைவு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்ததுங்க. பாருங்க, அதாவது பாமரனாய் வேடம் பூண்டு பரமனாய் அவர் வாழ்ந்த கதை எத்தனை பேர் அவர் பௌதிக உடலில் இருக்கும் பொழுது அறிவார்கள்? அறிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் அறிந்திருக்காங்க. இருந்தாலும் அது பத்தாதுங்க. பரவாயில்ல, இப்போ கூட நீங்கள்லாம் அவரை நம்ம பார்க்கலையே, அவரை நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணலையே அப்படின்ட்டு நீங்கள்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. சொல்லப்போனால் எங்களை மாதிரி நேரடியாக பார்த்து அனுபவித்தவங்கள விட இந்த பார்க்காம நீங்கள் உங்களோட பக்தி இருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த கணக்கனாரை பார்க்காம, அந்த எல்லாம் வல்ல ஞானேஸ்வரனை பார்க்காம உங்களுக்கு அவர் மேல் உள்ள பக்தி இருக்கு பாருங்க, அந்த பக்திக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் ஈடாகாதுங்க. அந்த பக்தி உங்களுக்கு மகத்தான அறுவடையை கொடுக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுதே உங்களுக்கு அறுவடையை கொடுத்துட்டு தான் இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுதுங்கிறீங்க. அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, கணக்கன்பட்டி பகவானே சொன்னதுங்க, வளைஞ்சு போகிற ரோடு வாகா வரும் சாமி, ஓஞ்சு போனவன் வாழ்க்கை வசத்தியாக வரும் சாமி அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காருங்க. நீங்களே அனுபவிச்சுட்டு வர்றீங்க, அதை கண்கூட நீங்கள் பையனை அனுபவிச்சுட்டு வர்றீங்க. சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. சரி, இப்போ அந்த மறந்த நினைவு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான நினைவுங்க. அதாவது 2010ஆம் வருஷங்க, அநேகமாக அக்டோபர் மாதமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அக்டோபர் அல்லது நவம்பர் மாதமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு 7:30 7:45 நைட்டு, ஒரு 7:30 7:45 மணியை போல் நான் கணக்கன்பட்டி நாயகனை தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் பௌதீக நிலையில் இருந்தப்போ நான் போயிருந்தேங்க. ஒரு 7:45 மணி இருக்குங்க, கணக்கன்பட்டி போயிருந்தாங்க. அப்போ ஒரு சுமாரான கூட்டம், ஒரு 55 பேர் இருந்திருப்பாங்கங்க. என்னோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு அங்கேயே தங்கிடலாம். நான் அப்பப்போ தங்குறது உண்டுங்க. சரி, நைட்டு அங்கேயே தங்கிடலாம், பகவானோட பௌதிக சன்னதியிலேயே தங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே இருந்தேங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள சத் சங்கத்து நண்பர்களோடு அப்படியே பேசி முட்டை பகவானோட அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி ரசிச்சுட்டு இருந்தோங்க. இப்படியே மணி ஒரு 10-10:30 ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு தூக்கமே வரல. நாங்கள் தான் எங்களுடைய மனமெல்லாம் அந்த பகவானை நினைத்து அந்த மகிழ்ச்சியிலேயே போய் கொண்டிருப்பதனால் தூக்கம் வர்றதெல்லாம் எங்களுக்கு தூக்கம் வரலைங்கிறதே எங்களுக்கு தோணவே இல்லைங்க. ஒரு 10:45 மணி இருக்குங்க. அப்போ எங்களோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு அன்பருங்க, அவர் ஒரு நல்ல பக்தர் தான், கணக்கனார் மேலே ஒரு நல்ல பக்தியாக இருக்கவர் தாங்க. அவர் திண்டுக்கல்காரருங்க. நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ எங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம். திண்டுக்கல்காரருங்க. அவர் குடும்பத்தோடு வந்திருந்தாருங்க. அவர் எனக்கு டைம் ஆச்சுங்க, நாங்கள் போகணும், பஸ் இருக்குங்க, மெயின் ரோட்டில் என்னென்னா ஏதாவது பஸ் இருக்கும், நான் எப்படியாவது நாங்கள் போயிடுவோம், நான் ஏதோ ஒரு இந்த பக்தியில் அதாவது ஒரு நேரம் தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோங்க, நாங்கள் வேறு ஃபேமிலியோடு வந்திருக்கோம், எனக்கு காலம்புரை போய் நான் அவர் திண்டுக்கல்லில் கடை வச்சுருக்காருங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவர் சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சதுங்க. அவர்
அந்த ஃபேன்சி ஸ்டோரு அதோட கம்பைன் பண்ணி இந்த கவரிங் கவரிங் நகையெல்லாம் வைக்கிற மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் கம் கவரிங் நகை கடைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வச்சுருக்கவருங்க அவர். நான் காலம்புரை வந்து ஒரு ரொம்ப விசேஷம், அன்றைக்கி மறுநாள் வந்து ஏதோ ஒரு ரொம்ப விசேஷங்க. அதனால் நல்ல கூட்டம் வரும், நான் அவசியம் போகணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் நேரம் பாருங்கள் சும்மா போகக்கூடாதுன்ட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு சரி பகவான்கிட்ட சொல்லிட்டு போவோமே, கணக்கடார்கிட்ட சொல்லிட்டு போவோமே அப்படின்ட்டு, சாமி போயிட்டு வரோம் சாமி அப்படின்னாருங்க ரொம்ப அன்பா. உடனே கணக்கனார் சொன்னார் பாருங்க, அவரோட வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரியுமே, 4-5 வார்த்தை சொல்லிட்டு, ஏண்டா இவனை 7 புள்ள பற்றிட்டு எதுக்கடா எங்கிட்ட வர்ற அப்படின்னாருங்க. சொன்னதோட இல்லை, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு அந்த அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஏன்டா 7 புள்ள பற்றிட்டு எதுக்கடா எங்கிட்ட வர்ற அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வர சொல்றாருங்க. இவருக்கு கை காலெல்லாம் நடுங்கி போச்சு. ஒரு புறப்பட இருந்தவர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாருங்க. இவர் ஒரு குடும்பமும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருச்சுங்க. அப்புறம் எனக்கு மனசு கேட்கலங்க. நான் அவர்கிட்ட போய், என்னங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ என்னெல்லாம் அவர் திட்டினது இல்லையா, என்னெல்லாம் திட்டிருக்காருயா, நிறைய பேர் திட்டிருக்காரு, அவரோட திட்டுக்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் முன்னேற்ற சொட்டுக்கள்யா அப்படின்னேன். இதுக்கு ஏதோ காரணம் இருக்குங்கயா அப்படின்னேன். அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனார். சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம முட்டை பகவான்கிட்ட போய், நம்ம கணக்கன்பட்டி பகவான்கிட்ட போயிட்டு வரேன்னு உத்தரவு வாங்கிட்டு போங்க அப்படின்னேன். அவர், ஐயோ நீங்கள் வர ஏங்க, அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் சொல்கிறதுல நான் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டேங்க, எப்படியும் அவரோட அனுகிரகம் எங்களுக்கு இருக்குங்க அப்படின்ட்டு புறப்பட போனவர்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேங்க. அதான் எனக்கு ஒரு சந்தேகம், நான் எப்போயுமே டக்குன்னு கேட்டுருவாங்க, எனக்கு வந்து அப்பப்போ தோணுனதை நான் ஒளிவு மறைவு இல்லாமல் கேட்டுருவாங்க. அவர்கிட்ட சொன்னேன், ஏங்கய்யா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உங்களை திட்டிருக்காங்க, இந்த மாதிரி சொன்னாங்களே, ஏன்டா 7 புள்ள பற்றிட்டு என்கிட்ட வர்ற அப்படின்னு சொன்னாங்களே, அது உங்களுக்கு மனசு ஏதாவது உறுத்துனதா அப்படின்னேன். மனசெல்லாம் உறுத்தலைங்க, அவர் உண்மையைத்தானங்க சொல்கிறாரு, எனக்கு 7 புள்ள தாங்க அப்படின்னாருங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆகா பாருங்க, பகவான் வந்து இப்போ எப்படி பாருங்க, அதாவது இப்போ ஒரு இது சொல்லுவாங்களே, எங்கேயோ இருந்துக்கிட்டு கோடி மைல் தூரம் இருக்கிற இடத்த பார்க்குறதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் கும்பகோணத்தில் இருந்துட்டு அமெரிக்காவில் நடக்கிறது எப்படிங்க அவரால் சொல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அவருக்கு தெரியாத விஷயமா அப்படின்னாங்க. அப்புறம் சரிட்டு அவர் போயிட்டாருங்க. அப்புறம் ஒரு 5 மாதமாக நான் வரலங்க, எனக்கு பல வேலைகள் இருந்ததுனால நான் வரலங்க. ஒரு 5 அல்லது 5.5 மாதம் கழித்து நான் பகவானோட சன்னதிக்கு கணக்கன்பட்டியில் போயிருந்தேங்க. போயிருக்கப்போ பாருங்கள், இவரும் கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து வராருங்க. நான் போனப்போ வந்து உச்சி வெயிலுங்க, அதாவது ஒரு 12:30 மணி இருக்குங்க, நண்பர்கள் 12:30 மணி இருக்குங்க. அவரும் கரெக்டாக எனக்குன்னே வந்துருப்பார் போல் இருக்கு, எனக்குன்னே வர்ற மாதிரி இயற்கை ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தின மாதிரி அவரும் 12:30 மணிக்கு கரெக்டாக அங்கே வர்றாருங்க. அப்போ 2 பேரும் பார்த்து, என்னங்கய்யா அன்றைக்கி நான் பார்த்துமா ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். நல்லா ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னேன், எப்படி இருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னேன். நீங்கள் சொன்னது வந்து, நீங்கள் என் தம்பி மாதிரிங்க, உங்கள்கிட்ட வந்து நான் மனம் விட்டு சொல்கிறேங்க, நீங்கள் சொன்னது 100க்கு 100 கரெக்டுங்க, அவர் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்லங்க, அதே மாதிரி தாங்க அப்படின்ட்டு அவரோட பர்சனல் ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து பாருங்கள், அதாவது முதல்ல வந்து 2 குழந்தையா இருந்தது, அப்புறம் 3 குழந்தை வந்துச்சு, அப்புறம் 4 குழந்தை வந்தது, 5 குழந்தை வந்து 6 குழந்தை வந்து இப்படி 7 குழந்தை ஆச்சுன்னு சொன்னாருங்க. அதுவும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இல்லற நாட்டம் குறையவே இல்லைங்க. இல்லற நாட்டம்ங்கிறது வந்து ஒரு நல்லற நாட்டம் தான், அதில் வந்து தப்பு இல்லை. ஆனால் அவருக்கு இல்லற நாட்டம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு போல் இருக்கு. அது அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு, எனக்கு வந்து இல்லற நாட்டம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடுச்சுங்க. அப்புறம் 7 குழந்தை பிறந்த பிறகு கூட நான் வந்து எதுவுமே ஒரு கண்ட்ரோலாக இல்லைங்க. அதைத்தான் வந்து நான் அன்னைக்கு சொல்லியிருக்காருங்க, 7 புள்ள பற்றிட்டு எதுக்குடா என்கிட்ட வர்ற அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்புறம் பாருங்கள், அவரோட சொற்களில் உள்ள ஆற்றலுங்க, எனக்கு வந்து நான் அந்த இல்லற நாட்டத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நான் வந்து முதல்ல அவர் கொஞ்சம் குடிப்பழக்கம் வேறு இருந்தது, அவருக்கு வந்து இந்த இதோட சேர்ந்து மற்ற சில பழக்கங்கள், சிகரெட்டு, குடி அந்த மாதிரிலாம் கூட இருந்ததுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பழக்கமும் குறைஞ்சிச்சாங்க. அவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டதாங்க. இவர் பிஸ்னஸே கவனிக்கிறது இல்லை, அதாவது அந்த ஃபேன்சி ஸ்டோர், அந்த கவரிங் நகைக்கடை, அதெல்லாம் சரியாகவே கவனிக்கிறது இல்லைங்க. லாஸ் ஆகிட்டே வந்தது, சொத்துக்கள் எல்லாம் விற்றுக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி சமயங்களில்
இவர் போன உடனே இவரோட இயல்பெல்லாம் அப்படியே மாறிட்டே வந்தாங்க. இவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாங்க. எந்த ஆசையும் வரலையாம். அதாவது வந்து இவருக்கு வந்து அளவான ஆசை தான். அந்த அளவான ஆசையெல்லாம் ஏற்கனவே வந்து தான் இவர் குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சுல்ல. அதனால வந்து அந்த ஆசை இல்லைங்க. அந்த ஆசை போயிடுச்சுன்னு அவரே சொன்னார். ரெண்டாவது அந்த ட்ரிங்க் பழக்கம்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே படிப்படியாக வந்து வாழ்க்கையே மாறி போச்சுங்க. சுற்றி இருக்கவங்க வந்து என் பிள்ளைங்க என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. நலிஞ்சு போன வியாபாரம் பயங்கரமாக சூப்பராக பிடிச்சிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. எக்கச்சக்கமாக, அதாவது முதல்ல வந்து ஒரு பங்கு வியாபாரம்னா இப்போ 10 பங்கு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சுங்க. முதல்ல ஒரு பங்கு முதல்ல வந்து 10 பங்கு லாஸாக இருந்தது. இப்போ வந்து 10 பங்கு லாபமாக மாறிடுச்சுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த மூட்டை பகவானோட ஒரு சொல் தாங்க இவ்வளோ வேலையும் பண்ணது. மறைந்திருக்கிற ஆற்றலுங்க அது. அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தாங்க நான் இப்போ வந்தேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே கண்ணில் நீர் வராத குறையாக சொன்னாருங்க. அப்புறம் பாருங்க, அதாவது அந்த உச்சி வெயில் டயத்தில் நாங்கள் கூட இருந்தது வந்து பகவானோட இருந்தது வந்து இன்னும் ஒரு 10 பேர் தாங்க இருந்திருப்போம். அப்போ மூட்டை பகவான், கணக்கன்பட்டி பகவான் இப்படியே உலாத்திட்டு இருந்தவர், அப்படி உலாத்திட்டு இருந்தவர் திடீர்னு அந்த ஆள்கிட்ட வந்து, என்னடா முத்தெடுத்தியா அப்படின்னாருங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சரின்ட்டு நான் சரி ஏதோ கணக்கன்பட்டி பகவான் ஏதோ ஒரு சொல்கிறாரு, அப்பப்போ ஏதோ ஒரு வாயில் வந்து சொல்லுவார், நம்ம சொல்லுவார் போட்டுருக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. அவர் போயிட்டாருங்க. அப்புறம் நாங்கள் சரி அப்படின்ட்டு சரி பழனிக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டாருங்க. சரி பழனிக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, நான் எங்கள் ஊருக்கு போகிறேங்கிற மாதிரி அங்கே பேசணுங்க. வர்ற வழியில் நான் அவர்கிட்ட கேட்டேங்க, அடக்க முடியாத இதை நான் கேட்டேங்க. அதாவது அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொன்னேன். அவர்கிட்ட வந்து அவரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி இப்போ கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னடா முத்தெடுத்தியான்னு கேட்டார்ல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் காரணம் இருக்குன்னு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கே தெரியும் சார் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஹைலைட்டுங்க. இதாங்க ஹைலைட்டுங்க. அவர் சொன்னாருங்க, இந்த மாதிரி நான் என்னோட அந்த கவரி நகைக்கடை வச்சுருந்தேன் பாருங்கள், அதில் வந்துங்க படுத்திருந்த வியாபாரம் திடீர்னு ரொம்ப தூக்கலாகிடுச்சுங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த முத்து மாலை அந்த மாதிரி ஐட்டங்கள் தாங்க நிறையா வச்சுருந்தாங்க. அதாவது ராஜஸ்தான்லேயோ கல்கட்டாலேயோ இங்கேருந்து அவருக்கு வருமா, அவர் நிறைய ஆர்டர் போட்டு வாங்குவாராம். ஆர்டரை வந்து நடுவில் குறைச்சிட்டாராம். அப்புறம் வந்து பர்டிகுலராக அந்த ஐட்டத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50-60 பேர் அதே வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்களாங்க. அதனால ஒரு ஏகப்பட்ட ஆர்டர் போட்டாருங்க அந்த முத்து மாலை அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்டதுங்க. அதுலேயே இவருக்கு லாபம் வந்து, அதுலேயே ஒரு லாபத்தில் வர்ற மொத்த லாபத்தில் அதுலேயே ஒரு பெரும் லாபம் அந்த முத்து மாலையிலேயே வந்ததாங்க. அதைத்தாங்க முட்டை பகவான் கேட்டிருக்காரு, என்னடா முத்து எடுத்தியான்னு கேட்டிருக்காருங்க. அப்படின்னோடனே எனக்கு அப்படியே என்னுடைய உடலும் ஆன்மாவும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டதுங்க. அந்த மாதிரி எல்லாம் வல்ல சத்குரு கணக்கன்பட்டி நாயகன் அவருடைய அற்புதங்களுக்கு அளவில்லை. அதை சம்பந்தப்பட்ட பக்தனும் அவரும் தான் அறிவர். சம்பந்தப்பட்ட பக்தன் வெளி உலகத்திற்கு சொன்னால் ஒழிய அது வெளி உலகத்துக்கு தெரிய வர வாய்ப்பில்லை. அப்படி வந்த ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணமாகத்தான் எனக்கு அந்த அன்பர் சொல்லி இப்பொழுது அந்த அருமையான அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்திருக்கின்றேன். மறுபடியும் சந்திப்போங்க. ஆத்ம நன்றி.